இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கொன்சாலஸ் கர்சியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இந்தியாவில் பிறந்தவர். ஜப்பான் மற்றும் மணிலா பகுதிகளை பணியாற்றி மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டவர். இவருடைய தந்தை ஒரு போர்த்துகீசியர், தாய் இந்திய வம்சாவளியை சார்ந்த கொங்கன் இனத்தை சார்ந்தவர். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே இவர் ஒரு சேசு சபை துறவியாக மாற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஜப்பான் தேசத்துல மறைபரப்பு பணி செய்வதற்காக ஜப்பானிய மொழியை கற்றுத்தருகிறார். அதற்கு பிறகும் இவருக்கு துறவி ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு பொதுநிலையினராக ஜப்பான் சென்று அங்கு வேதபோதக பணியில ஈடுபட்டார் என்றும், அதற்கு பிறகு மணிலாவுக்கு அங்கும் இயேசுவை பற்றி அறிவித்தார் என்றும், அங்கு பிரான்சிஸ்கன் சபை துறவி ஒருவரோடு ஏற்பட்ட ஒரு நட்பின் காரணமாக பிரான்சிஸ்கன் சபையில 3ஆம் சபையில சேர்ந்து அவர் ஒரு துறவு வாழ்வு வாழ்ந்தார் என்றும், இயேசுவை பற்றி அறிவித்த ஒரு காரணத்தினால் ஜப்பான் தேசத்துல அங்கிருந்த அரசனால் கைது செய்யப்பட்டு இவரோடு மற்றும் பலர் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள். அதுல இவரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, சிலுவையில் அறைந்து கொள்வதற்காக அழைத்து சென்ற பொழுது இவருக்காக தயாரிக்கப்பட்டிருந்த அந்த சிலுவையை கட்டி தழுவி மரணத்தை இயேசுவுக்காக மகிழ்ச்சியாக ஏற்ற ஒரு புனிதராகத்தான் இந்த புனித கொன்சாலஸ் கர்சியா அவர்களை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்திய வம்சாவளியினுடைய முதல் புனிதர் என்று இவர் அறியப்படுகிறார். இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒரு புனிதராகவும் இவரை நம்ம பார்க்கிறோம். இந்த புனிதரை போல நாமும் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தூதர்களை இருவராக பணிக்கு அனுப்பிய ஒரு நிகழ்ச்சியை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். இந்த அனுப்பப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற அறிவுரையை தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு கைத்தடியை எடுத்து செல்லுங்கள், மேலாடை எடுத்து செல்லுங்கள், காலணிகளை அணிந்து செல்லுங்கள். இவை 3ஐ மட்டுமே நீங்கள் எடுத்து செல்லலாம். கைத்தடி என்பது பாதைக்கு ஒரு பாதுகாப்பாகவும், கொடிய விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும், 2வது மேல் அங்கி என்பது குளிரிலிருந்தும் மற்ற வெப்பத்திலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், உடல் நலத்தை பேணுவதற்காகவும் தான் அவர் மேலாடையை மேல் அங்கியை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 3வது காலணிகளை எடுத்து செல்லுங்கள். பயணம் செய்கிற உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பயணம் செய்கிற உங்களுக்கு மிகுந்த களைப்பை தராது, மாறாக அது உங்களுடைய பயணத்திற்கு உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த 3 விஷயங்களை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு மாறாக உணவோ செப்பு காசோ கைப்பையோ எடுத்து செல்ல வேண்டாம். இவை 3மே ஒரு சுகபோக வாழ்விற்கு உங்களை இட்டு செல்லும், உங்களுடைய பணி வாழ்விற்கு ஒரு தடையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த 3ஐயும் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைபரப்பு பணியில் இருப்பவர்கள், இயேசுனுடைய இறை அரசு பணியில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, முன்பு ஒரு கதையை நான் சொல்லியிருந்தேன். 2 வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு மாலையில வீடு சென்ற நேரத்தில் படகை பயன்படுத்தி அவர்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டும். இருவருமே தாங்கள் சம்பாதித்த நாணயங்களை ஒரு கைப்பையில வைத்திருந்தார்கள். கொஞ்சம் கனமாக இருந்தது. படகுல சென்ற நேரத்தில் திடீரென்று படகுல ஓட்டை ஏற்பட்டு தண்ணீர் உள்ளே வந்த நேரத்தில் இருவருமே மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழலில் ஒருவர் தன்னிடமிருந்து அந்த கனமான நாணயங்களை ஆற்றில விட்டு எறிந்து விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பித்துக் கொண்டாராம். இன்னொருத்தவர் கனமான நாணய பைகளை இறுக்கி பிடித்தவாறே தண்ணீரில் மூழ்கி இறந்தார் என்கிற ஒரு கதையை நான் சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிற பாடம், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், பொருட்கள், கவலைகள், இயக்கங்கள், எண்ணங்கள் இவற்றை நாம் பிடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை இயல்பாக எளிதாக நடத்துவதற்கு தடையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மண்ணுலக பொருட்கள் மீதும் மண்ணுலக செல்வத்தின் மீதும் பிடிப்பு இல்லாதவர்களாய் விண்ணுலக செல்வத்தை நாடியே நாம் வாழ்ந்தோம் என்றால் பயணம் எளிதாகும், நிறைவாழ்வு சுலபமாக கிடைக்கும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இறைவனுக்காய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.